வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்காட்டினேட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு மூணு செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து ஒரே செல்லில் வந்து ஜாயின் பண்ணி போடுறதுக்கு இந்த கன்காட்டினேட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த காலம் எடுத்திருக்கிறேன். இதில் பாருங்கள், இதில் நமக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து சேர்ந்து வேணும். அதாவது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இனிஷியல் இருந்ததுன்னா இனிஷியல் போட்டுக்கலாம். அதெல்லாம் சேர்ந்து ஒரே காலமில் வேணும். அட்ரஸ் வந்துட்டு ஸ்ட்ரீட் நேமா தாலுக் அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதில் போடுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம்க்கு கீழே செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபார்முலா போட்டுக்கலாம். ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு கன்காட்டினேட் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம். இந்த ஓப்பன் ப்ராக்கெட்குள்ளே நம்ம எந்த செல்லெல்லாம் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி கேட்கும். இங்கே பாருங்கள், அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துக்கலாம். கமா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். டபுள் கொட்டேஷன் அப்புறம் எனக்கு இந்த ரெண்டு நேமுக்கு இடையில வந்து ஸ்பேஸ் வேணுமா, இல்லை உங்களுக்கு ஹைஃபன் வேணுமா, இல்லை டாட் வேணும், அப்படி இல்லை பார் அந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு இந்த ரெண்டு நேமுக்கு இடையில ஹைஃபன் வேணும். இப்போ நான் ஹைஃபன் கொடுத்துக்கிறேன். இப்போ டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு கமா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த லாஸ்ட் நேமில் உள்ள இந்த செல்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேம் வந்து நமக்கு ரெண்டு நேமும் வந்து ஜாயிண்ட் ஆகி ஒரே செல்லில் கிடச்சிரும். இப்போ இந்த இதை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அந்த ரோ ஃபுல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு காலமில் இருக்கக்கூடிய நேம்ஸும் மெர்ஜ் ஆகி ஜாயிண்ட் ஆகி இந்த காலமில் வந்துடும். நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ன்ற காலம் கீழே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த டேட்டா வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். இன்னொரு மெத்தட் இருக்குது. அதாவது நம்ம ஃப்ளாஷ் ஃபில்ல இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அந்த டேட் வந்து அப்படியே டைப் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டை வந்து நம்ம அப்படியே டைப் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த மூணு செல்லில் இருக்கக்கூடிய டேட்டை, டைமு, அப்புறம் அந்த ஏஎம் பிஎம் அந்த இதை மூணுத்தையும் செலக்ட் பண்ணி அதே மாதிரி டைப் பண்ணிக்கிறேன் இந்த ஒரே செல்லில். இப்போ டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் இ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், மீதி இருக்கக்கூடிய எல்லா செல்லில் இருக்கிறதும் அதே மாதிரி வந்துருச்சு. இந்த மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கன்காட்டினேட் வந்து இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு செல்லில் இருக்கக்கூடியது, மூணு செல்லில் இருக்கக்கூடிய அப்படியே நேராக நமக்கு இந்த செல்லில் வேணும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு நேம்ஸ் பாருங்கள் கீழே கீழே இருக்குது சரியா. இந்த ரோவில் எனக்கு இந்த ரோவில் வந்துட்டு இப்போ இந்த காலமில் இருக்கக்கூடிய எல்லா நேமும் இந்த ஒரே ரோவில் வேணும். அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு இப்போ இதில் ஃபார்முலா போட்டுக்கலாம். ஈக்குவல் டு கன்காட்டினேட் போட்டுக்கலாம். கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த செல்லை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த செல்லில் வந்துட்டு கர்சர் வச்சுட்டு மறுபடியும் ஃபார்முலா கொடுக்குறோம். ஈக்குவல் டு கன்காட்டினேட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் டபுள் கொட்டேஷன். இப்போ இதுக்கும் இடையில வந்துட்டு நான் வந்துட்டு ஹைஃபன் கொடுத்துக்கிறேன். ஹைஃபன் மறுபடியும் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். அது இந்த செல்லில் கீழே உள்ளது இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நேமும் சேர்ந்து இந்த ஒரே ரோவில் வந்துருச்சு.
இப்போ மறுபடியும் இந்த இடத்துல அந்த செகண்ட் இதில் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கீழே இந்த ரோ பாருங்கள் 11வது ரோ இந்த இதில் பாருங்கள் நமக்கு இந்த நேம்ஸ் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் நேமில் இருக்கக்கூடிய எல்லா நேம்ஸும் கீழே பாருங்கள் ஒரே ரோவில் வந்துருச்சு. இது நம்ம இந்த மாதிரி மெத்தடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.